ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாரியில் வந்து ப்ளவுஸ் கம்மியாக இருக்கும்போது நம்ம எடுத்தோன்னே டப்பு டப்புன்னு போட்டு வெட்டிட்டோம்னா ஏதோ ஒன்றுக்கு துணி பத்தாது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணுங்கள். ஏற்கனவே இது நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். உடம்பாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் வச்சு பாருங்கள், அந்தந்த இடத்துல கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நீங்கள் இப்படி போடும்போது கைக்கு வந்து ஜாயிண்ட்டு வராது. பார்த்திங்கன்னா கைக்கு ஜாயிண்ட்டு வராமல் போடுறதுக்கு தான் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன். பார்த்திங்கன்னா இது ஃபுல் லென்த்தில் இருக்குது. இதுவே நீங்கள் ஒரே சைடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு பாருங்கள். மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து நம்ம இப்படி போடுவோம். அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் துணி பத்தாது, அந்த பக்கம் பத்தாது. அதனால நீங்கள் இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேயுமே ஒட்டு வரல பாருங்கள். ஃப்ரண்ட்டுக்கு ஒட்டு வரல, ஸ்லீவுக்கு ஒட்டு வரல. ஆனால் இவங்களோட வந்து என்ன சைஸுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களது உடம்பு சைஸ் பார்த்திங்கன்னா இதே லைனில் நான் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வெட்டினேன். நல்ல சைஸ் 44 இன்ச் ப்ளவுஸ் இவங்களது. இவங்களுக்கு வந்து துணி பத்தலைங்கிறனால இந்த மாதிரி போட்டு பார்த்துருக்கேன், கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.